அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் மோவாபியர்களினுடைய அழிவை குறித்து இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் காண முடியும். சவக்கடலினுடைய கிழக்கு கரையோரமாக இந்த மோவாப் தேசமானது அமைந்துள்ளது. ஆபிரகாமின் சகோதரனின் மகனாகிய லோத்துவின் சந்ததியார்தான் இந்த மோவாபியர். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37வது வசனத்தில் நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் அடிக்கடி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுந்தார்கள். பாலஸ்தீனாவை நேபுகாத் நேச்சார் படையெடுப்பை நடத்திய பின்பு மோவாப் படைகள் யூதாவின் சில பகுதிகளை அவைகள் எதிர்த்து வந்தன. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இதை பார்க்கலாம். பாபிலோனியர்களால் அவைகள் பிடிக்கப்பட்டு ஒரு தேசம் என்கிற நிலையில் இன்றைக்கு இல்லாதபடி அது மாறிப்போய்விட்டது. இந்த மோவாபினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னு சொன்னால், அந்த மோவாப் தேசமானது தன் சிறுவயது முதல் 11ஆம் வசனத்தில் சுகமாய் வாழ்ந்தது. ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமல் அதன் வண்டில்களின் மேல் அசையாமல் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது. அதன் வாசனை வேறுபடவில்லை என்று சொல்லி இங்கே 11வது வசனத்தில் எரேமியா குறிப்பிடுகிறார். ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்திற்கு மாற்றப்படும் பொழுது இந்த மதுபானத்தில் உள்ள ஒரு வண்டில்களானது, அதாவது மண்டி என்று நம்ம சொல்கிறோமே, அவைகள் நீக்கப்படும். மோவாப் அவ்வாறு வண்டல்கள் நீக்கப்படாத ஒரு புதிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த திராட்சரசத்தை போல அது இருந்தது. அதனால் அதனுடைய வாசனை, அதாவது அது மாறலை, அதனுடைய ருசியும் மாறலை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நிலைத்த தன்மையை குறித்து எரேமியா குறிப்பிடுகிறார். அதாவது நம்ம 13வது வசனத்தை கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் சந்ததி தங்கள் நம்பிக்கையான பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோசாலே வெட்கப்படும் என்று சொன்னால், அவருடைய தலைமை தெய்வம், அந்த தெய்வத்தை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அவர்கள் அதை வழிபடும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருந்த எண்ணம் என்ன என்று சொன்னால், அரக்கர்களான ஏமியர்களை அவர்கள் வெற்றி கொண்டு அவர்கள் இருந்த நாட்டை மோவாபியர் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். இது மோசையின் காலத்துக்கு முன்பாகவே நடந்தது. பாகமும் 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரையிலும் நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின்னர் தான் அந்த நாட்டிலிருந்து அவர்கள் துரத்தப்படாமல் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மோவாபியர் அங்கு வாழ்ந்து வந்ததினால தங்களினுடைய போர் திறமையில் அவர்கள் மிகவும் பெருமை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தங்கள் தெய்வத்தினாலும் இது நடந்தது என்கிற நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் ஒரு வெற்றியை பெற்றுவிட்டாலே அது தங்களுடைய தெய்வம் தங்களுக்கு தந்த வெற்றி என்று சொல்லி தான் நினைத்தார்கள். மலைகளிலே வெற்றி கொண்டால் எங்கள் தேவன் மலைகளிலே வெற்றி தருகிறவர், பள்ளத்தாக்கிலே வெற்றி கொண்டால் பள்ளத்தாக்கிலே வெற்றி தருகிறவர், அல்லது சமமான வெளிகளிலே வெற்றியை தந்தால் எங்கள் தேவன் சமமான வெளிகளிலே வெற்றி தரக்கூடியவர் என்கிற ஒரு தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்தார்கள். இவர்கள் 1000 வருடமும் சிறையிருப்புக்கே செல்லாமல் எந்த ஒரு யுத்தத்தையும் சந்திக்காமல் இருந்தபடியினால அவர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம், ஒரு இருமாப்பு இவைகள் காணப்படக்கூடியதாக காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருடைய தேசத்தில் அவர்கள் பயிரிட்டாலும் அந்த பயிர்களினுடைய செழிப்பு இவைகள் எல்லாமே அவர்களுக்கு மிகவும் ஒரு பெருமையை கொண்டு வரக்கூடியதாக அவைகள் காணப்பட்டது. அவர்கள் தேசத்தில் விளையக்கூடிய திராட்சை பழங்கள் அவைகள் எல்லாமே, அதாவது சிம்மா ஊரின் திராட்சை செடி, அது மிகவும் அது அழகாக, அது மிகவும் நேர்த்தியாக அது படர்ந்து சென்று கடலையும் தாண்டி யாசேர் தேசம் வரைக்கும் அது பரவி இருந்தது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இவைகளின் நிமித்தமாக அவர்கள் 14ஆம் வசனத்தில் நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும் நாங்கள் யுத்த சன்னதர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். அவர்களுக்குள்ளாக அப்படி ஒரு எண்ணம் உருவாகிவிட்டது.
நாங்கள் தான் பராக்கிரமசாலிகள், நாங்கள் தான் யுத்த சன்னதர், எல்லா தேசமும் அழிக்கப்படுது, எல்லா தேசமும் பிடிக்கப்படுகிறது. ஆனால் எங்கள் தேசத்தில் நாங்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் நிலைத்திருக்கிறோம். எங்கள் தேசத்தில் இத்தனை செழிப்பு இருக்குது, எங்கள் தேசத்தில் கிடைக்கக்கூடிய அந்த திராட்சை பழங்களுக்கு இத்தனை மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் அவர்கள் அத்தனையாக அவர்களுடைய வியாபாரம் கடல் தாண்டி யாசேர் வரைக்கும் அவர்களுக்கு சென்றிருந்தபடியினால் அத்தனை பெருமை உடையவர்களாக காணப்பட்டார்கள். இது அந்த தேசத்தினுடைய சிறப்பாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் தான் எரேமியா அந்த மோவாப் தேசத்துக்கு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவர்களுக்காக அவர்கள் பட்டணங்கள் அநேகத்தை சொல்லுகிறான். நேபோவை சொல்லுகிறான், கீரியாத் தாயிமை சொல்லுகிறான், எஸ்போனை சொல்லுகிறான், மத்மனையை சொல்லுகிறான், ஓரோனாயும் என்கிற பட்டணத்தை சொல்லுகிறான், அப்போ சிப்மா ஊரை சொல்லுகிறான். எல்லா அநேக தேசங்களை அவர்கள் தேசத்தில் உள்ள எல்லா பட்டணங்களும் அவைகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறான். அதை தொடர்ந்து அவன் சொல்லுகிறான் 33ஆம் வசனத்தில், பயிர்வெளிகளிலும் மோவாப் தேசத்திலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அது நீங்கி போயிடும், திராட்சரசம் ஆலைகளிலிருந்து பொழிகிறதை ஓய பண்ணிடுவேன், ஆலையில் மிதிக்கிறவர்கள் பாடல் சத்தம் இல்லாமல் போயிடும், ஆரவாரமே இல்லாமல் ஆலை மிதிக்கும் அந்த காரியங்கள் பாடல் இல்லாமல் மாறிவிடும் என்று சொல்லி இங்கே அவர் அந்த தேசத்தில் நடக்கக்கூடிய அழிவுகளை குறித்து சொல்லுகிறார். அதாவது அவர்களுடைய தேசத்தில் திராட்சை பழங்கள் மிகவும் அதிகமாக அவைகள் பெருகி கிடைக்கிறபடியினால் அவர்கள் திராட்சை ஆலைகள் அநேகத்தை அவர்கள் ஏற்படுத்தி அங்கே வேலை செய்யும் பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக ஆடல்கள் பாடல்கள், இன்றைக்கு நம்ம வேலை செய்கிறதற்கு டயர்டு தெரியாமல் இருக்கிறதற்கு பாடல்களை போட்டு வேலை செய்கிறது போல அவர்கள் அங்கே திராட்சை ஆலையில் வேலை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள், அறுவடையின் போது அப்படிப்பட்ட காரியங்களை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த காரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவானது வரும் என்பதை இங்கே எரேமியா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தபடியினால தான் அவங்களுக்குள்ளாக ஒரு பெருமை வந்துவிட்டது. அவர்களுக்குள்ளாக எப்படி நாங்கள் ஒரு மெத்த பெருமைக்காரர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களுடைய காரியங்கள் வந்துவிட்டது. அவருடைய பாவங்கள் என்ன? 26ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினான். 27ஆம் வசனத்தில் இஸ்ரவேலை பரியாசம் பண்ணினான். 29ஆம் வசனத்தில் மெத்த பெருமைக்காரனாக இருந்தான். மேட்டிமை, அகந்தை, பெத்தரிக்கும், அதாவது இருமாப்பு அவர்களுக்கு காணப்பட்டது. 30ஆம் வசனத்தில் மூர்க்க உடையவர்களாக, வீம்பு பண்ணுகிறவர்களாக அவர்கள் காணப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். 1000 வருடம் எந்த ஒரு தேசமும் எங்களை அசைக்க முடியல என்கிற ஒரு பெருமை, ஒரு பெத்தரிக்கம், இருமாப்பு, எங்கள் தேசத்தில் மிகவும் பெரிய செழிப்புகள் காணப்படுகிறது. இவைகளின் நிமித்தமாக எங்கள் தேசத்தில் நாங்கள் எங்கள் தெய்வமாகிய அந்த தலைமை தெய்வத்தின் மூலமாக நாங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரியத்தில் அவர்கள் அத்தனை உறுதி உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வரும் என்று சொல்லி இங்கே எரேமியா கூறுகிறார். அதாவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டது போல, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்கிறது போல திடீரென்று சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வரும் என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ உன்னுடைய சம்பத்தையும் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வமும் சிறைப்பட்டு போகும், அதனுடைய ஆசாரியர்களும் பிரபுக்களும் ஏகமாக சிறைப்பட்டு போவார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 48:9 மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல்
பாழாய் போகும் என்று சொல்லி அது சிறையிருப்புக்கு ஆயத்தமாகட்டும் என்கிற காரியத்தை சுகபோகமாக சவுக்கியமும் சமாதானமும் உண்டென்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எரேமியா சொல்லுகிறார், நீ செட்டைகளை எடுத்துக்கொண்டு நீ பறந்து போகிற, உன்னுடைய பட்டணங்கள் குடியில்லாமல் பாழாய் போகிறது. மோவாபியர்கள் நேபுகாத் நேச்சாரர்களினால தோற்கடிக்கப்பட்டு அவர்களில் மீதியாக இருந்தவர்கள் கைதிகளாக கொண்டு போகப்படக்கூடிய நிலைமையை இங்கே சொல்லுகிறார். 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன்னுடைய பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த வசனத்தில் உள்ள எச்சரிப்புகள் மோவாவை அழிக்கும்படியாக கட்டளை பெற்ற அந்த நேபுகாத் நேச்சார் அவனுடைய படைகள் அதை அசதியாய் செய்யாமல் சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் அவர்களை மிகவும் துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதே வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் நாம் செய்து விடாதபடி ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தி பாவத்திலிருந்து மக்களை விடுதலையாக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று எடுத்துக்கொண்டு நாம் யாவரையும் கர்த்தர் இந்த சாபங்களிலிருந்து காக்கும்படியாக, சாபங்கள் வராத வண்ணம் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி இந்த மோவாப் தேசமானது அவர்களுடைய தெய்வத்தின் மூலமாக அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி இஸ்ரவேல் தேசமானது பெத்தேலிலும் தானிலும் கன்றுக்குட்டிகளை எரேபியாவின் காலத்தில் செய்து வைத்து அவர்கள் அழிந்து போனார்களோ, அதே போல கேமோசாலே இந்த மோவாபானது வெட்கப்படும் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து எரேமியா எச்சரிக்கிறார். இன்னும் இவர்கள் செய்த ஒரு பெரிய பாவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானுக்கு செல்லும்படியாக எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வரும்பொழுது எரிகோவினுடைய சமவெளிகளிலே அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது இவர்கள் பரவி போகிற ஜனங்கள் என்று சொல்லி, இவர்கள் மேய்ந்து போடுகிற ஜனங்கள் என்று சொல்லி மோவாபின் ராஜாவாகிய அந்த பாலாக் பயந்ததினாலே பீலேயாம் என்கிற ஒரு குறி பார்க்கிறவனை, நிமித்தம் பார்க்கிறவனை அழைத்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 3 முறை பீலேயாம் முயற்சித்தும் அவர்களை சபிக்க முடியாமற் போன பொழுது அவர்களுடைய தெய்வமே அவர்களை அழித்தால்தான் அவர்களை அழிக்க முடியும், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி பீலேயாம் தந்திரமாக பாலாக்கிற்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து சென்றான். என்ன ஆலோசனையை கொடுத்துட்டு போனான்னா, இந்த ஜனங்களுக்கு நீங்கள் விருந்துக்கெல்லாம் அழைச்சி உங்களுடைய ஸ்திரீகளோடு கூட எவர்களை விபச்சாரம் செய்ய வைத்து விடுங்கள், அல்லது திருமண காரியங்களை முடித்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்னார். அவர்களுடைய தெய்வத்தின் கோபமே அவர்கள் மேலே எழும்பி அவர்களை அழித்துவிடும் என்கிற ஒரு ஆலோசனையை கொடுத்து சென்றபடியினால இந்த பயணத்திற்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானானை நோக்கி பயணம் செய்த அவர்கள் இங்கே தங்கி பாவங்களை செய்கிறதற்கு அவர்கள் முற்பட்டு தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே பற்றி எரிந்து அநேகர் அழிந்து போனார்கள். இது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இதே போல தான் இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரம கானானை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக உழைக்க வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது இன்றைக்கு அநேக மோவாபிய ஆவிகளை பெற்ற ஜனங்கள் நம்மை அந்த பரம கானானுக்கு போக முடியாதபடி நம்மை தடுத்து போடுகிற அநேக சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. இவைகளின் நிமித்தமாக நம்ம ஒருவேளை சொல்லுவார்கள், இவனுக்கு அங்கே ஊழியத்திற்கு போகிறேன் என்று சொல்லுகிறான், இங்கே போகிறேன் என்று சொல்லுகிறான், இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு வச்சுட்டா சரியாகி விடுவான் என்று சொல்லி இன்றைக்கும் ஜனங்கள் வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு வெளியே போய் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறதற்கு அனுப்பி விடுவார்கள். ஆனால் ஒரு மிஷினரியாய் கடந்து செல்லுகிறதற்கு தடுக்கிற சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு என்னென்ன அழைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை செய்யும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அவருடைய சித்தத்தின் மைய பகுதியில் வாழ்ந்து நம்ம கிரியை செய்ய முற்படும் பொழுது அதை தடுக்கிற ஆவிகள் மோவாபிய ஆவிகளே. அதே போல தான் இந்த மோவாபினுடைய ஜனங்கள் இஸ்ரவேலில் அநேகரை கெடுத்து போட்டதுனாலும் ஆண்டவருடைய கோபாக்கினை இந்த மோவாபின் மேலே பற்றி எறிந்ததை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில்
இந்த மோவாபை போல மெத்த பெருமைக்காரராக இல்லாதபடி பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்கிறதுல நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் செல்வ செழிப்பு பெற்று நாம் வாழும் பொழுது எனக்கு எதற்கு ஆண்டவரை குறித்த பக்தி, ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற காரியம் என்று சொல்லி நிர்விசாரமாய் இராதபடி ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் அநேகர் ஆண்டவருக்காக பிரகாசிக்க எழும்பும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இடரலையும் தடைக்கல்லையும் போடாதபடி ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் இந்த உலகத்திலே நாம் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்போம். இன்றைக்கு மோவாப் என்கிற அந்த தேசம் இல்லாதபடி அழிந்து அது காணப்படக்கூடியதாக அது இருக்கிறது போல, அது கிமு 6ஆம் நூற்றாண்டில் அவைகள் முற்றிலுமாக அவைகள் அழிக்கப்பட்டு அவைகள் அழிந்து போனது போல இன்றைக்கு நாமும் இந்த உலகத்திலிருந்து அழிந்து போகாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில் உறுதியாக இருந்து உற்சாகத்தோடு கூட காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். நீ பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.